பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே கோபி எப்போ பார்த்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கூட பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுறது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவோட வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் ராதிகா, இன்னொரு பக்கம் பாக்கியா செய்கிற உதவி அப்படின்னு நான் இந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பேசினதெல்லாம் கேட்ட ராதிகாவுக்கு கோபி மேலே ரொம்ப கோவம் வருது. உடனே கோபியவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கோபி இதெல்லாம்? நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பாக்கியா வீட்டில் உங்கள் அம்மாவுக்காகவும் உங்கள் பசங்களுக்காகவும் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு பார்த்தா இந்த பாக்கியா கூட நீங்கள் மறுபடியும் ஒன்று சேரணும்லாம் ஆசைப்படுறீங்களா என்ன? எப்பயுமே உங்கள் மனைவினா அது நான் மட்டும்தான். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். இப்போ நீங்கள் பேசாமல் வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸையும் கவனிக்க ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் நல்லாவே குணமாயிட்டீங்க. பிஸ்னஸையும் பார்க்க வேண்டாமா? அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இத்தனை நாள் அங்கே க்ளவுட் கிச்சனுக்கு வேற போகாமல் இருந்துட்டீங்க கோபி. இனி உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. வீட்டில் உள்ளவங்கள பற்றி ரொம்ப நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே உடனே கோபி நினைக்கிறாரு, நாம் என்ன பேசுகிறோன்னு நல்லாவே கவனிக்கிற இந்த ராதிகா நாம் ஏதாவது பேசின உடனே அதுவும் இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணால் ராதிகாவுக்கு எவ்வளோ கோவம் வருது. ஆனால் அம்மா என்னடானா நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ராதிகாவுக்கு இங்கே வந்ததில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை போல. அதே மாதிரி ராதிகா என்ன பேசினாலும் அம்மா வேற பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் இந்த வீட்டிலேருந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கோபி யோசிக்கிறாரு. ஆனாலும் கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இங்கே எழிலும் வந்துட்டு போயிருக்கான். ஆனால் எழில் வெளியில் இருக்கிறத விட இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கே அவனும் அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டா எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா இருக்கலாம். ஆனால் எழில் என் மேலே இருக்கிற கோவத்தில் என் பேச்சை தான் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு கோபி. எப்பயும் போல் இங்கே பாக்கியா எல்லாருக்குமே சமைச்சு வைக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே ராதிகாவும் கோபி நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். நீங்கள் நான் சமைச்சு வச்சுருக்கிறத எடுத்து சாப்பிட்ருங்களேன். நீங்கள் நேரத்துக்கு சரியாக சாப்பிடணும் கோபி அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத ராதிகா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு. அம்மா இனியான்னு எல்லாரும் இப்போ சாப்பிட்ற நேரம் தான். நானும் போயிட்டு நீ சமைச்சு வச்சதை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கீழே போகிற கோபி அங்கே ராதிகா சமைக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. இன்றைக்கும் இதே தான் சமைச்சிருக்காளா? என்ன செய்கிறது? இங்கே மற்றவங்க எல்லாரும் பாக்கியா சமைச்ச விதவிதமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு தான் இதெல்லாம் சாப்பிடவே முடியலையே. இதெல்லாம் நான் சாப்பிட்றத ராதிகா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். பேசாமல் ராதிகா சமைச்சதையே சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட போகும்போது அங்கே இருந்த ஈஸ்வரி சொல்கிறாரு, என்ன கோபி இதெல்லாம்? நீ ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த ராதிகா சமைக்கிறத பாரு, வாயிலே வைக்க முடியாது போல. இன்னைக்கு நீ அதெல்லாம் வச்சுட்டு பாக்கியா சமைச்சதை சாப்பிடேன் அப்படின்னு சொல்ல, அம்மா வேண்டாம்மா, இன்னும் ராதிகா ஆஃபீஸ்க்கு வேற போகல. நான் வந்து பாக்கியா சமைச்சதை சாப்பிட்றத ராதிகா பார்த்து அப்புறம் கோவப்படுவா. வீணா பிரச்சனை வரும். எதுக்குமா இதெல்லாம்? நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா சமைச்ச சாப்பாடையே கோபி சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்க. உடனே இனியாவும், அப்பா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ராதிகாவை நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா உங்களுக்காக பாட்டியாவது சமைச்சு கொடுத்துருப்பாங்க. நல்ல சாப்பாடை சாப்பிட்ருக்கலாம். இங்கே பாருங்கள் அம்மா எவ்வளோ அழகாக ருசியாக சமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு. இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு அந்த ராதிகாவுக்கு சமைக்கவே தெரியாது. நீங்கள் ஏன்பா ராதிகாவை மேலே உள்ள பாசத்தில் இப்படி சாப்பிடணும்? ஏன் இதெல்லாம் சாப்பிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாமா இனியாமா, ராதிகாவை பற்றி பேசினா அப்புறம் ராதிகா அதை கேட்டுருவா, பெரிய பிரச்சனையாயிருமா. நீ சாப்பிடு இனியாமா அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இருங்க கோபி, ராதிகா சாப்பாடையும் சாப்பிடுங்க, நான் சமைச்சதையும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடலாமே அப்படின்னு பாக்கியா அவங்க சமைச்ச சாப்பாடை கோபிக்கு கொஞ்சமாக எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பாக்கியாவா செய்கிறா? பாக்கியா சமைச்ச சாப்பாடை அம்மா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலே பாக்கியா ரொம்ப கோவப்படுவாளே. இப்போ என்ன, பாக்கியா அவ சமைச்ச சாப்பாடை எனக்கு அவளே கொடுக்குறா அப்படின்னு பார்த்துட்டு பாசமாக பாக்கியா மனசு மாறிட்டா, என்னை புரிஞ்சுக்கிட்டா, பாசமாக பாக்கியா கொடுக்குறத வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே இதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாத்தியா கோபி, நீ மனசு மாறி பாக்கியா கிட்ட போய் பேசும்போதெல்லாம் பாக்கியா அவ்வளோ கோவப்படுவா. ஆனால் இப்போ அப்படியா? பாக்கியாவே அவள் சமைச்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறா. நல்லா சாப்பிடுப்பா, நீ ஆரோக்கியமாக இருக்கணும். உன்னை பற்றி அந்த ராதிகாவுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அப்படி இருக்கும்போது ராதிகாவை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? இதுக்கு தான் நான் சொன்னேன், ராதிகாவும் மையவும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். அவங்கள கூப்பிட்டு வந்த உடனே அவங்க புது வீட்டுக்கு அனுப்பி வச்சிருன்னு. நீ எதையாவது கேட்டியாப்பா?
இப்பயும் ஒன்றும் இல்லை கோபி. நீ உன் பசங்களோடையும் இங்கே பாக்கியா வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். நாம் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக பேசி எவ்வளோ நாளாச்சு. ராதிகா மையோன்னு வந்ததுக்கப்புறமா அந்த ரூமில் இருந்து பெருசாக நீ வெளியில் வரதே இல்லை. எங்கள் கூட நீ ஒழுங்காக பேசுகிறதும் கிடையாது. அதுக்காக தான்ப்பா சொல்கிறேன். பாக்கியா கையால் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு நீ எவ்வளோ சந்தோஷப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே ஏற்கனவே தனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்ததாலையும் அந்த ஆர்டரை கோபி தனக்கு உதவி செய்கிறதாலையும் இங்கே பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோபியால் தான் இந்த ஆர்டரை என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிக்க முடியுது. கோபி மட்டும் தனக்கு உதவி செய்யலைன்னா அவருடைய க்ளவுட் கிச்சனில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் இங்கே என்னுடைய ஹோட்டலுக்கு அனுப்பி இந்த ஆர்டரெல்லாம் செய்யறதுக்கு உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டரையும் என்னால் நல்லபடியாக முடிக்க கூட வாய்ப்பு இருந்திருக்காது அப்படின்ற சந்தோஷத்தில் பாக்கியாவும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குற ராதிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ராதிகா ஈஸ்வரி பேசுகிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி அம்மாவுக்கு இந்த பாக்கியாவையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அதனால தான் என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் கோபிக்கிட்ட தப்பு தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ தான் இந்த ஈஸ்வரி திருந்துவாங்களோ தெரியல. எனக்கு என்னால் எவ்வளோ அவங்கக்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். ஆனால் என்னையும் கோபியவும் பிரிக்கணும்ல நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பேச பேச ரொம்பவே கோவப்படுறாங்க ராதிகா. அது மட்டும் இல்லாமல் அங்கே போன ராதிகாவும் கோபி சாப்பிட்டுட்டிங்களா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்ல, ஆமாம் ராதிகா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி கோபி நீங்களும் எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்கிறது? இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் பொண்ணுக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? பாக்கியாவுக்கு தான் நீங்கள் பிஸ்னஸில் நிறைய உதவி செய்கிறீங்க. உங்கள் ஹோட்டலில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் அங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்கிறீங்களே, அப்போ உங்கள் ஹோட்டலை யார் கவனிக்கிறது? நீங்கள் போய் அங்கே பிஸ்னஸை நல்லா செஞ்சாதான் எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கோமோ எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க முடியும். அதனால் இன்றைக்கே நீங்கள் அங்கே க்ளவுட் கிச்சனுக்கு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை நல்லபடியாக நீங்கள் கொண்டு வரணும். நாமளும் நிறைய சம்பாதிக்க வேண்டாமா கோபி? நமக்குன்னு ஒரு வீடெல்லாம் வாங்கணும். நிறைய நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம். இப்படியே உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதானே பாக்கியா? உங்களையும் கோபியவும் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிதான் இங்கே அத்தை உங்களையும் கோபியவும் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாகவே இருக்கிறேன் பாக்கியா. நானும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் அத்தை இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. ரொம்பவே கோவம் வருது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ராதிகா பேச ஆரம்பிக்க உடனே கோபியும், என்ன ராதிகா, நான் தான் சொன்னேனே, நீ எதுக்கு அம்மா மேலே கோவப்படுற? அம்மா கொஞ்சம் புரிஞ்சிக்காம பேசிகிட்டு இருக்காங்க. என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க ராதிகா. அம்மா பேசுனா நான் என்ன உன்னை விட்டு கொடுத்துருவேனா என்ன அப்படின்னு சொல்ல, ஆமாம் கோபி, சாப்பாடு விஷயத்துலையே என்னை விட்டு கொடுத்துட்றீங்க. ஏன் நான் சமைச்ச சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு உங்கள் அம்மா முன்னாடி சொல்லியிருக்கலாமே. அதை தான் சாப்பிடுவேன்னு உறுதியாக சொல்லியிருக்கலாமே. ஆனால் பாக்கியா கொஞ்சம் கொடுத்த உடனே அதையும் வாங்கி சாப்பிட்றீங்க. நான் சமைச்சு வச்சதையும் சாப்பிட்றீங்க. அப்புறம் எப்படி கோபி உங்களை என்னால் நம்ப முடியும்? உங்கள் அம்மா பேச பேச மனசு மாறி மறுபடியும் பாக்கியா தான் எனக்கு வேணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா அப்புறம் என்னுடைய நிலைமை என்ன ஆகுறது? நானும் மையவும் பழைய மாதிரியே தனியாக தான் இருக்க வேண்டிய நிலைமை வந்துருமே. அப்படி நடக்கணும் தான் உங்கள் அம்மா ஆசைப்பட்டுட்ருக்காங்க. நீங்கள் முதல்ல கிளம்புங்க கோபி. வீட்டில் இருந்த உங்கள் அம்மா பேச்சை கேட்டு கேட்டு நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட உனக்கு கோபி மேலே பொறுப்பே இல்லையா ராதிகா? இங்கே ஏற்கனவே அவன் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக தான் நானே பாக்கியாவோட வீட்டுக்கு கோபியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாக்கியாவே எதுவும் சொல்லாமல் அமைதியாக கோபிக்காக சமைச்சியெல்லாம் கொடுக்குறா. உனக்கு ருசியாக சமைக்கவும் தெரியாது, ஆரோக்கியமாக சமைக்கவும் தெரியாது. அப்போ ஒதுங்கி இருக்க வேண்டிதானே? பேசாமல் நீ உன் புது வீட்டில் உன் பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிரு. இங்கே என் பையன் கோபி நிம்மதியாக இருக்கட்டும். இங்கே கோபியை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. அதெல்லாம் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய கோபியை போய் பிஸ்னஸை பார்க்க சொல்கிற. நீ உன் வேலையை பார்க்க ஆஃபீஸ்க்கு கிளம்பு. என் பையன் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம். நீ ஒன்றும் கோபிக்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். பிஸ்னஸை பார்க்கறதுக்காக அங்கே நிறைய ஸ்டாஃபுங்க இருக்காங்க. உனக்கு இப்போ கோபி பாக்கியாவுக்கு உதவி செஞ்சது தப்புன்னு தானே தோணுது? உனக்கு கோபி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பிடிக்கல. அதனால தான் என் பையனை மறுபடியும் இந்த குடும்பத்திலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படி தானேன்னு கேட்க, அதுக்கு ராதிகாவும் சரியாக சொன்னீங்க, அதையே தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் வர வர எனக்கு நல்ல ஒரு மாமியாராக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. என்னையும் கோபியவும் எதுக்காக பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? பாக்கியாவுக்கு கோபி உதவி செஞ்சதில் எனக்கும் சந்தோஷம்தான். அதுக்காக பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதையோ இல்லை பாக்கியா கூட தான் கோபி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதையோ என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பாக்கியா வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கோபி விருப்பப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் கோபியோட வாழ்க்கையில் பாக்கியா வரணும்னு நீங்கள் எல்லாரும் எதுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இனியா சொல்கிறாங்க, அப்பா இதே மாதிரி தான் இந்த ராதிகா எப்போ பார்த்தாலும் பாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
நான் ரூமில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட கீழே சத்தம் கேட்டு வந்தேன்ப்பா. இங்கே பாட்டியை நல்லா இந்த ராதிகா திட்டிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. நானும் எதுவும் கேட்டால் பிரச்சனை அதிகமாயிரும்னு அமைதியாக போயிட்டேன். இந்த ராதிகா வந்ததுலேருந்தே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. நீங்கள் பேசாமல் ராதிகாவையும் அந்த மையோவையும் புது வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் சேர்ந்தே ராதிகா கூட அந்த வீட்டுக்கு போயிருங்கப்பா. இவங்களால் வரக்கூடிய பிரச்சனையை எங்களால் சமாளிக்க முடியல. பாட்டி பெரியவங்க, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ராதிகா கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமேப்பா அப்படின்னு இனியாவும் சொல்ல கோபிக்கு என்ன பதில் பேசுன்னே தெரியல. வா ராதிகா, ஆஃபீஸ்க்கு தானே போகிற, நானும் அங்கே பிஸ்னஸ்க்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறாரு கோபி. போகும்போது கோபி சொல்கிறாரு, ராதிகா நீ என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க, ஆனாலும் எங்கள் அம்மா பேசுகிறத நீ எதிர்த்து பேசாத. பார்த்தல்ல இனியா என்ன சொன்னான்னுட்டு, உன்னால தான் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தா என்ன? பாக்கியா பாரு, எங்கள் அம்மா என்ன பேசினாலும் தலையாட்டிக்கிட்டு அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறா, எவ்வளோ பொறுமையாக இருக்கான்னுட்டு. அந்த பொறுமை ஏன் ராதிகா உன்கிட்ட இல்லை? நீ கொஞ்சமாவது பாக்கியா மாதிரி மாறணும். பாக்கியா மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இதை கேட்ட ராதிகா ரொம்பவே கோவமா, என்ன கோபி பேசுகிறீங்க? முன்னாடியெல்லாம் பாக்கியா படிக்கவே இல்லை, குடும்பத்தையும் நடத்த தெரியாது, உன்ன மாதிரி வெளியிலையும் போய் பாக்கியாவுக்கு வேலை செய்ய தெரியாது, மொத்தத்தில் பாக்கியாவுக்கு பொறுப்பே கிடையாது, பாக்கியாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு ராதிகான்னு பாக்கியாவை என்கிட்ட என்னென்னலாம் பேசியிருக்கீங்க. நீ நல்லா படிச்சிருக்க, வேலைக்கு போகிற, அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன புகழ்ந்தெல்லாம் பேசுனீங்களே. இப்போ பாக்கியா உங்களுக்கு ரொம்ப பெருசாக தோணுதில்ல? பாக்கியா இப்போ ஹோட்டலோட ஓனராக இருக்காங்க, உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பாக்கியா மாதிரி மாறணுமா? அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்னாலையும் பாக்கியா மாதிரியே தனி ஆளாக இருந்து நான் சம்பாதிக்கிறத வச்சு மையுவை கண்டிப்பாக நல்லபடியாக கவனிக்க முடியும் கோபி. அப்படி நீங்கள் பாக்கியா தான் முக்கியம்னு நினச்சா இப்போவே என்னை விட்டுருங்க. நீங்கள் உங்கள் பசங்களோடையும் உங்கள் அம்மா தான் முக்கியம்னு பாக்கியா வீட்லேயே இருந்துக்கோங்க. அதுக்குன்னுட்டு பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பேசி நீங்கள் என்ன பாக்கியா மாதிரி மாற சொல்லாதீங்க. அப்படி நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வர வர உங்களுக்கு பாக்கியா ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க. என்னை கேட்காம பாக்கியாவுக்கு நிறைய உதவி செய்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை கவனிக்காம பாக்கியாவோட பிஸ்னஸை முன்னேறதுக்காக நீங்கள் நிறைய உதவி செஞ்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமே இல்லை. பாக்கியாவோட வீட்டில் இருக்கிறதுக்கு பணம் கொடுத்து தான் அங்கே தங்கிட்டு இருக்கோமே தவிர்த்து நாம் ஒன்றும் அங்கே சும்மா உட்காரலை. உங்கள் அம்மா பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஏற்கனவே நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். இதில் நீங்கள் பாக்கியா மாதிரியே நான் மாறணும்னு சொல்கிறீங்க. கோபி, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், நான் வந்து பேசிக்கிறேன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு போன இங்கே கோபியும் என்னதான் இந்த ராதிகாவை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பாக்கியாவோட நல்ல மனசை நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்ருக்கேன். பாக்கியா இங்கே குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறா. நானும் குடும்பம் வேண்டான்னு சொல்லி போனதுக்கப்புறமா ஏன் அம்மா அப்பாவை தன்னுடைய அம்மா அப்பாவாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொன்றையும் எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா. பாக்கியாவோட புத்திசாலித்தனமும் திறமையும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பாக்கியாவை விட்டு நான் பிரிஞ்சிருக்கவும் மாட்டேன். என் குடும்பத்திலேயே நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பேன். ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ராதிகா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல், ராதிகாவால் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கவும் முடியாமல் இப்படி நிற்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. பிஸ்னஸ் பார்க்கவாது போவோம் அப்படின்னு தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு போயிடுறாரு. அங்கே போயும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கோபி. பாக்கியா அவங்க எடுத்த அந்த பெரிய ஆர்டரை கோபியோட உதவியோட ரொம்ப நல்லா செஞ்சு முடிக்கிறாங்க. கோபியும் அங்கே அனுப்பின ஸ்டாஃப் மூலமாக இங்கே பாக்கியா நல்லபடியாக அந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே பிரியாணி ஆர்டரில் நான் செஞ்ச பிரச்சனையால் பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் நான் செஞ்சிட்டேன். பாக்கியாவோட ஹோட்டலை திறக்கவே கூடாதுன்னு நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன். பாக்கியா அது எல்லாத்தையுமே மறந்து எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கா. அப்படி இருக்கும்போது இனி பாக்கியாவுக்கு எந்த உதவியானாலும் நாம தான் முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னு நினச்ச கோபி பாக்கியா நிறைய லாபம் எடுத்திருக்காங்க. அதை சந்தோஷமாக வீட்டில் சொல்லும்போது அங்கே இருந்து ஈஸ்வரியும், பாத்தியா பாக்கியா இவ்வளோ சம்பாதிச்சிருக்க, அதுக்கு காரணம் என் பையன் கோபி தான். இப்போயாவது நீ கோபியை புரிஞ்சுக்கிட்டு உதவி வேணும்னு கேட்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறு பாக்கியா. உன் வாழ்க்கையில் கோபி இருந்தால் எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. இப்போ உன் மாமாவும் இல்லை. நான் நினச்ச மாதிரியே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் பாக்கியான்னு சொல்ல, பாக்கியாவுக்கு என்ன அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நான் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், வேலை செய்கிறேன், ஆனால் இப்படி கோபி கூட ஒன்று சேரணும்னு நான் என்றைக்கும் நினச்சதே இல்லையே, அத்தை ஏன் தான் இப்படி பேசுகிறாங்களோ தெரியல அப்படின்னு அவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த பாக்கியா, அத்தை நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு, நானே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இந்த பெரிய ஆர்டரை எடுத்திருக்கோம், நான் எப்படி அதை முடிப்பணும் அப்படின்னு நினச்சப்ப கோபி உதவி செஞ்சார், அதெல்லாம் சரிதான், அவர் செஞ்ச உதவிக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஆனால் அதுக்காக கோபி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா,
வேண்டவே வேண்டாம் அத்தை, கோபிக்குன்னு தனியாக ஒரு வாழ்க்கை இருக்குது. என்னைக்கு கோபி என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவர் அவர் சந்தோஷம்தான் முக்கியம்னு போனாரோ, இப்போ வரைக்கும் கோபியை நான் நினைக்க கூட இல்லை. ஏதோ இந்த வீட்டில் இருக்க ஒருத்தர்கிட்ட நான் உதவி கேட்டதாக தான் இப்பயும் நினைக்கிறேன். உங்கள் பையனை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவர் மேலே எனக்கு அக்கறையும் எந்த விதமான பாசமும் இல்லவே இல்லை. அவர் யாரோ ஒருத்தர், அவருக்கு உதவி வேணும்னு உடனே நான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தேன். அதுக்காக அவர் எனக்கும் உதவி செஞ்சிட்டாரு, அவ்வளவுதான். சீக்கிரமாகவே கோபியும் ராதிகாவும் இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க அத்தை. அதனால் இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. நான் நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா, இப்போ இப்படி தான் பேசுவ. நீ தனியாக உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையில் நீ பெருசாக எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. இப்போ வரைக்கும் உன் பசங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்க. பசங்களுக்கும் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிட்டுருக்கு. இனியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ தனியாக இருக்கக்கூடாது. அதனால தான் இப்படி சொல்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க பாக்கியா அப்படின்னு அங்கே சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இனியாவும், ஆமாம்மா, நீங்களும் அப்பாவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நானும் ஆசைப்பட்றேம்மா. ராதிகா வீட்டில் அப்பா இருந்தப்ப அப்பாவை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் அந்த வீட்டுக்கு போக பயந்து பயந்து இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலேயே அப்பா இருக்காரு. நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னா ராதிகாவை இங்கேருந்து அனுப்பிடலாம். அப்பா நிரந்தரமாக நம்ம கூட இந்த வீட்டிலேயே இருந்துருவாரு. நான், அண்ணன் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம்லம்மா. அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, அமைதியார் இனியா. பெரியவங்க பேசும்போது இப்படிலாம் பேசாத. உங்கள் அப்பா இப்போ யாரோ எனக்கு. உனக்கு வேணா அவர் அப்பாவாக இருக்கலாம். ஆனால் இப்போ கோபி ராதிகாவோட வீட்டுக்காரர். இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு உன் பாட்டிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன். உன் பாட்டி மாதிரியே நீயும் பேசிகிட்டு இருக்காத. எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் அங்கே ராதிகா வராங்க. ராதிகா ஈஸ்வரி பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. கோபி, உங்கள் அம்மா தான் புரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், உங்களை இந்த வீட்டில் வச்சுக்கணும், இங்கே பாக்கியாவும் நீங்களும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்கள் பேசுகிறது தப்புன்னு ஏன் கோபி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்கள் மனசுலையும் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இருக்குதா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. என்ன ராதிகா இப்படியெல்லாம் பேசுகிற? நீ எப்பயும் பேச வந்தாலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற. காலையிலையும் இப்படி தான் ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்கள் அம்மா பேசுகிறது சரியில்லைன்னு எங்கள் அம்மாவை பற்றியே தப்பு தப்பாக பேசி திட்டிகிட்டு இருந்தேன். இப்போவும் அதே மாதிரி தான் செய்கிறேன். ஏன் ராதிகா, நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா? ரூமுக்கு வந்தால் திட்டிக்கிட்டே இருக்க, பிரச்சனை செய்கிறேன் இங்கே எங்கள் அம்மா கூட சந்தோஷமாக பேசலான்னு இருந்தா நீ இங்கேயும் திட்டிகிட்டு இருக்க. ஏதோ எங்கள் அம்மா இப்படி அவங்க ஆசையை சொல்லிட்டாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? நாம் தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். நான் தான் அப்போவே சொல்லிட்டேனே. அதுவும் இல்லாமல் பாக்கியா இப்போ பேசுனதை கேட்டல்ல, பாக்கியா ரொம்ப தெளிவாக இருக்கா. அவள் தனியாக இருந்து குடும்பத்துக்காக வேலை செய்யணும்னு பார்க்குறா. அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக மறுபடியும் பாக்கியாவை என் வாழ்க்கையில் நான் சேர்க்கணும்னு நினைக்க போகிறேன். எனக்குன்னு தனி குடும்பம் நீயும் மையவும் இருக்கும்போது நான் யாரை பற்றியும் யோசிக்கவே மாட்டேன். நீ கவலைப்படாத. நான் பாக்கியாவுக்கு செஞ்ச உதவிக்காக பாக்கியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்கிட்ட நன்றி சொன்னான். என்னால் பிரியாணி ஆர்டரில் பிரச்சனை நடந்ததால் பாக்கியா சம்பாதிக்கவே முடியாமல் நான் செஞ்சிட்டேன். ஆனால் இந்த முறை என்னால் தான் பாக்கியா நிறையா சம்பாதிச்சிருக்கிறதா சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காத அளவு ஏன் ராதிகா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே ராதிகாவும், போதும் கோபி, உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசின வரைக்கும் போதும். நான் ஒன்றும் பிரச்சனை செய்யலை. உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், வாங்க கோபி அப்படின்னு கோபியை கூட்டிகிட்டு போன ராதிகா அங்கே தனியாக கோபியை கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் போதும். நமக்குன்னு புது வீடு இருக்கும்போது நாம் எதுக்காக பாக்கியா வீட்டில் இத்தனை நாள் இங்கே தங்கியிருக்கணும்? உங்கள் அம்மா, உங்கள் பொண்ணு எல்லாரும் நீங்கள் இருக்க போய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் நானும் மையவும் இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா உங்கள் அம்மாவால் நான் அவமானப்பட்டு நின்றுட்டுருக்கேன். இங்கே மையு ஒரே ரூமில் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் போனாலே உங்கள் அம்மா, இனியான்னு எல்லாருமே திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு உங்கள் அம்மா ஒரு முடிவு எடுக்கும்போது நானும் தரமான ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். இத்தனை நாள் இந்த வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் பசங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இங்கேயே இருந்துட்டீங்க. ஆனால் நானும் சந்தோஷமாக இருக்கணும், மையோட சந்தோஷத்தையும் நான் பார்க்கணும். அதுக்காக நான் புது வீட்டுக்கு போகிறேன். வேணும்னா நீங்கள் வாங்க, இல்லைனா இங்கேயே இருந்துக்கோங்க. மையவும் எத்தனை நாள் தான் இதே ரூமில் இருக்க முடியும்? நீங்கள் பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்க, அந்த உதவியை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டீங்க. பாக்கியாவும் இந்த பெரிய ஆர்டரில் நல்லபடியாக செஞ்சு நல்லா வருமானம் பார்த்துட்டாங்க. அது வரைக்கும் போதும். இனியும் இங்கே இருந்தால் உங்கள் பசங்க யாரும் என்னையும் மையவையும் மதிக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருந்தீங்கன்னா இங்கேயே இருங்க. நான் ஆனால் மையவை கூட்டிகிட்டு அந்த புது வீட்டுக்கு போயிடுவேன் கோபி. நாளைக்கே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இங்கே அம்மாவை பார்க்குறதா இல்லை ராதிகா எடுத்த முடிவுக்கு நம்ம ஒத்து போகிறதான்னு ஒன்றுமே புரியாத கோபியும், சரி ராதிகா நாளைக்கு பார்ப்போம், இப்போ நீ செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும், நீ பேசாமல் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. இங்கே ராதிகாவோட ரூம் பக்கமாக போனேன். இங்கே பாக்கியாவும் இங்கே ராதிகா கோபியை திட்டிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ராதிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா அத்தை என்னையும் கோபியவும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ராதிகா எப்படியாவது கோபியை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அது அவங்க குடும்பம், அவங்க வாழ்க்கை, அவங்க நல்லபடியாக வாழணும் தானே ஆசைப்படுவாங்க. நம்ம ராதிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு ராதிகா புது வீட்டுக்கு கிளம்பும்போது அத்தை ஏதாவது பிரச்சனை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ராதிகாவுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பாக்கியா. அதே மாதிரி அடுத்த நாள் இங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்புற மாதிரியே தன்னுடைய புது வீட்டுக்கு கிளம்புறதுக்காக இங்கே ராதிகா பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக, என்ன ராதிகா நீயும் உன் பொண்ணும் புது வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இங்கே வராமையே இருந்திருக்கலாம், இப்போயாவது ஒரு நல்ல முடிவெடுத்தியே, சீக்கிரமாக அங்கே கிளம்பிப்போ. ஆனால் கோபி இந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது கோபியும் இங்கே பையோடு வந்து நிற்கிறாரு. என்ன கோபி, நீயும் ராதிகா பேச்சை கேட்டுக்கிட்டு புது வீட்டுக்கு கிளம்பிட்டியா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அம்மாவை பார்க்கணுன்னா அப்புறம் நீங்கள் வரவிடவே மாட்டா இந்த ராதிகா, நீ இங்கேயே இரு கோபி அப்படின்னு சொல்ல அங்கே வந்த பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை இத்தனை நாள் கோபி ஒரு முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் இந்த வீட்டிலையே வச்சுக்கணும்னு நினச்சது எல்லாம் சரிதான். ஆனால் இப்போ கோபியோட மனைவி ராதிகா அவங்க புது வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அதை நீங்கள் இல்லை, யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கிளம்பட்டும். இன்னும் எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்க முடியும்? இங்கே கோபி இருந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. ராதிகாவையும் கோபியவும் பிரிக்கணும்னு முடிவெடுப்பீங்க, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னையும் கோபியவும் சேர்த்து வைக்கணும்னு பெரிய திட்டம்லாம் போடுவீங்க. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்லத்த. கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்கு வயசாயிருச்சு. உங்களால் இப்போ எதையும் ஒழுங்காக சிந்திக்க கூட முடியல, எது சரி அப்படின்றத முடிவெடுக்க முடியலத்த. அதனால் நாங்கள் பேசுகிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. இனி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காதீங்க. ராதிகா நீங்கள் கோபியை கூட்டிகிட்டு புது வீட்டுக்கு கிளம்புங்க. இனி மயு கூட கோபி சந்தோஷமாக அந்த வீட்லேயே இருக்கட்டும். வேணும்னா வந்து அத்தையை பார்க்கட்டும், அப்படி இல்லைன்னா அங்கேயே இருந்து உங்கள் பிஸ்னஸை நல்லபடியாக கவனிங்க கோபி. நீங்கள் செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்பவே நல்லது, ரொம்பவே நன்றி. நல்ல வாழ்க்கையை நீங்கள் தொடருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. இங்கே பாக்கியா பேசுனதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன இந்த பாக்கியலட்சுமி எப்போ பார்த்தாலும் இந்த ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா, என்னை பேசவே விட மாட்டேங்கிறா, எப்பயும் இல்லாமல் என்னை திட்ட வர ஆரம்பிச்சிட்டா. என் பையன் கோபி ராதிகா கூட அந்த புது வீட்டுக்கு போனால் அப்புறம் என்னை பார்க்க வரமாட்டானே அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாக்கியா கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, போதும் கோபி, இனி ராதிகாவால் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா ராதிகா கூட ஒன்று சேர்ந்து புது வீட்டில் போய் வாழ ஆரம்பிங்க. இங்கே உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ராதிகா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்றைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் தான் முக்கியம்னு உங்கள் அம்மா எவ்வளோ பேசினாலும் பரவாயில்லைன்னு, அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு இந்த வீட்டுக்கு உங்களுக்காக வந்த ராதிகாவுக்கு நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு ராதிகா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பாக்கியா தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க. இங்கே உடனே வேறு வழி இல்லாமல் ஈஸ்வரி பேச்சையும் கேட்க முடியாமல் பாக்கியாவும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டா. இங்கே ராதிகா கூடயே புது வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு நினச்ச கோபி ராதிகாவையும் மையுவையும் கூட்டிகிட்டு ரொம்பவே சந்தோஷமாக புது வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனால் கோபி இப்படி ராதிகா பேச்சை கேட்டுக்கிட்டும் பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டும் கிளம்பிட்டானே, என் பையன் என் பேச்சை கேட்காம இருந்துட்டானே, இத்தனை நாள் கோபிக்காக நான் என்னென்னவோ செஞ்சுருக்கேன், ஆனால் கோபி அம்மா பேச்சை கேட்கலையேன்னு சொல்லி ஈஸ்வரி அழுகிறாங்க. டே கோபி, இனி இந்த அம்மாவை பார்க்கவே வராத, உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம் நீ நினச்சிட்டல கோபி, இனி உனக்கு நான் அம்மாவே இல்லை அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ரொம்பவே கோவமாக கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ நான் நினச்ச மாதிரியே கோபியும் ராதிகாவும் அவங்க புது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இனி ராதிகாவாலையும் கோபியாலையும் இந்த வீட்டில் பிரச்சனை வராது அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாக்கியா.